90s vs 2K கிட்ஸ் பார்ட் 2 லவ். 90s கிட்ஸுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா எடுத்த உடனே அவங்களாம் போய் பேச மாட்டாங்க. ஒரு 10 நாள் தைரியத்தை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப்லாம் ஆகவே ஆகாது. ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்க ஐடியா கண்டுபிடிச்சி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்கும் பயப்படுறதே கிடையாது. அப்புறம் ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. அதே மாதிரி ஈஸியாக ரிலேஷன்ஷிப் முடிஞ்சும் போயிடுது. மோஸ்ட்லி இதுதான் நடக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லலை. ரெண்டாவது ஜாப். 90s கிட்ஸுக்கெல்லாம் ஒரு காலேஜ் டிகிரி முடித்தா போதும், அவங்க அதுக்கான ஒரு வேலையை வாங்கிட்டு அதுலேயே லைஃப் லாங் சஸ்டெயின் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அந்த காசே போதுமான அளவுக்கு இருக்கும். அடிஷ்னலாக அவங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அப்படி கிடையாது. அவங்க காலேஜ் டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர். அது இல்லாமல் அவங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்கில் தேவைப்படுது. அது இல்லாமல் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. அப்படியே அதை வச்சு ஒரு வேலை வாங்கினாலும் லே ஆஃப் அப்படின்னு ஈஸியாக வெளியே தூக்கி போட்டுறாங்க. அதனாலேயே நம்மளே சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் யோசித்து புதுசாக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ். 90s கிட்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்க்கறது, இல்லை கையில் பேனா வச்சுட்டு சுற்றுறது, இல்லை ஃபோனில் ஸ்னேக் கேம் விளையாடுறது, இதெல்லாம் தான் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாகவே இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அப்படி கிடையாது. நம்ம ஃபோன் எடுத்து ஏதோ ஒன்று படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பப்ஜியில் இல்லை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, இதை பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈஸியாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம படிக்கலான்னு வந்தால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம என்ன பார்த்தோம், என்ன விளையாண்டமோ அதே தான் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அதனால நம்மளால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ கம்மிங் டு த கன்க்ளூஷன், 90s கிட்ஸை விட இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே உங்கள் லைஃப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய வீடியோஸை நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் டெவலப் ஆகலாம், நானும் டெவலப் ஆகலாம்.